பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார் எதை செய்தாலும் மற்றவர்கள் வியக்கும் விதத்தில் செய்து முடிப்பவர். காங்கிரஸில் இருந்து அதிமுகவில் இணைய முடிவு செய்த போது போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் இல்லமான வேதா இல்லத்தில் 1000 பேருடன் அதிமுகவில் இணைந்து அதிமுகவில் தனது அரசியல் பயணத்தை வேகப்படுத்தி ஜெயலலிதாவின் தீவிர செயல் வீரராக அரசியலில் தன்னை அடையாளம் காட்டியவர்தான் RVR என்கின்ற முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் அறிமுக பிரச்சார மேடைகள் லேடியா மோடியா என மோடிக்கே சவால் விட்ட ஜெயலலிதா வியக்கின்ற விதத்தில் பாராளுமன்ற அமைப்பில் மேடை அமைத்து ஜெயலலிதாவிற்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று கொடுத்து அன்று ஜெயலலிதாவின் குட் புக்கில் இடம்பெற்ற RVR ஜெயலலிதாவின் தீவிர அரசியலை பின்பற்றி அதிமுகவில் தீவிரம் காட்டியவர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் OPSன் தீவிர ஆதரவாளராக தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து வந்தாலும் இனி OPSஐ நம்பி அரசியலில் பயணிக்க முடியாது என்ற தீவிரமான முடிவுக்கு வந்த நிலையில் அண்ணாவின் வழியில் MGRின் அன்புக்கு உரித்தானவரும் முன்னாள் அமைச்சர் அரசியல் சாணக்கியன் பன்ருட்டியார் வழிகாட்டலுடன் MGR அதிமுக என்ற கட்சியின் பொதுச் செயலாளராக உருவெடுத்திருக்கும் ரஞ்சித்குமார் தனது கட்சியின் அறிமுக விழாவை காஞ்சிபுரம் அடுத்துள்ள வாலாஜாபத்தில் ஒரு தனியார் மண்டபத்தில் அனைத்து அரசியல் கட்சியும் வியந்து பார்க்கின்ற விதத்தில் MGR அதிமுகவின் துவக்க விழாவை நடத்தி அசத்தியிருக்கிறார். பொதுச் செயலாளர் ரஞ்சித்குமார் ஏற்பாட்டில் கட்சியின் நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கட்சியின் தொடக்க விழாவில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித்குமார் கூறுகையில், இக்கட்சியில் இணையும் தொண்டர்கள் வயது மூப்பு அல்லது உடல்நலக் குறைவால் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு கட்சி சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் 2 சமீபத்தில் இறந்துவிட்டனர். அவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் கோரிய காசோலை விழா மேடைகள் வழங்கப்பட்டது. விழாவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிய கவுன்சிலர் பிரேமா ரஞ்சித்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அம்மாள், கௌரி, ஜோதிராமன், வஜ்ரவேலு, காமாட்சி, ஜெயகாந்தன், WS சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து காய் நகர்த்தும் முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் களம் இறங்கி இருப்பதாகவே தெரிகிறது. அரசியலும் ஆன்மீகமும் தனது உயிராக நினைக்கும் RVRின் செயலுக்கு காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் பலமாக இருப்பார்கள்.